finished. Finished. எவ்வளவு நாள் இருக்கும் முன்னாடி பேசிருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு 3 மாசம் இருக்கும். அப்ப என்ன பிரச்சனை? எனக்கு தலையில நரம்பு பிரச்சனை வந்து மூளைக்கு போற நரம்பு ரத்தோட்டம் குறைவாளா இருக்கிறதுனால தலைவலி மயக்கம் வரும். அதுக்காக ஜெபம் பண்ணேன். அப்புறம் சரியாயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு பிறகு பிரச்சனை இல்ல. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 8ஆம் சங்கீதம் 6 மற்றும் 8ஆம் வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியிலே தேவன் மனிதனை படைத்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சகலத்தையும் அவனுக்கு அவர் கீழ்ப்படுத்தினார் என்று எபிரேயர் 2:8 வாசிக்கிறோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் தேவன் மனுஷனின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினது உண்மைதான். அது எப்பொழுது? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்த போது. ஆனால் பாவம் செய்த போது மகிமை போனது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். ஆனால் இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்கும்படி, இழந்து போன ஆளுகையை மீட்டு கொடுக்கவே, சகலத்தையும் நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இனிமேல் எந்த பிரச்சனைகளும் வேதனைகளும் தலைமேல் இருந்து ஆட்டம் போட முடியாது. அவைகளை தேவன் பாதத்திற்கு கீழ் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக இந்த காலின் கீழே தேவன் எவைகளையெல்லாம் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதை, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடினால் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் பார்க்க போவது முதலாவது சாத்தான் நம் காலின் கீழே. பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று ரோமர் 16:20 வாசிக்கிறோம். இந்த உலகில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சாத்தான் தான். ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து இந்த உலகத்தையே பாவத்துக்கு உட்படுத்தி விட்டான். பாவத்தினால் சாபம், சாபத்தினால் வியாதி, வேதனை, நிம்மதி இல்லாமை, கலகங்கள், யுத்தங்கள், மரணம், இந்த உலகில் இவையெல்லாம் வந்தன. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதன் பின்னால் பிசாசின் கிரியைகள் வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இச்சையின் ஆவியின் தூண்டுதலால் பாவத்துக்குள் விழுகின்றனர் மக்கள். இதே போல கலகத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, கொலைவெறியின் ஆவி, பொறாமை, எரிச்சலின் ஆவி, இப்படி பலவிதமான ஆவிகள் கிரியை செய்கின்றன. சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை நம் காலின் கீழ் கொண்டு வந்து விடுவார் நிச்சயமாக. அப்பொழுது நமக்கு விடுதலை, ஆசீர்வாதம், வெளிச்சம் உண்டாகும். இதை அவர் சிலுவையில் செய்து முடித்தார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 நாம் இப்படி வாசிக்கிறோம். நமக்கு
எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 இயேசு கிறிஸ்து 18 வருடமாய் கூனியாயிருந்த சகோதரியை விடுதலையாக்கி சாத்தான் 18 வருடமாய் கட்டியிருந்த இவளை அவிழ்த்துவிட வேண்டியதே என கூறினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 18 வருடம் மோவாவின் ராஜாவை சேவித்தார்கள். நியாயாதிபதிகள் 3:14 நாம் வாசிக்கிறோம், 18 வருடம் இஸ்ரவேல் புத்திரரை கடுமையாக ஒடுக்கினார்கள். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், மோவாப் என் பாத பாத்திரம், அதாவது மோவாப் என் தலைமேல் அல்ல என் காலின் கீழே என்று சொன்னார். பிரியமானவர்களே, தாவீதை போல் ஜெபிக்கிற துதிக்கிற மக்களுக்கு சாத்தான் காலின் கீழேதான். ஆகவே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை நோக்கி ஜெபிக்கிற துதிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இதுவரை உங்கள் தலைமேல் இருந்த பிரச்சனைகள், வியாதிகள், பயங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள், பிரியமானவர்களே, எல்லாம் உங்கள் காலின் கீழே. இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சகலவற்றையும் நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இந்த நாளிலும் முதலாவது நாம் தியானித்தது, சாத்தான் நம் காலின் கீழே, வியாதி நம்முடைய காலின் கீழே, பலவீனங்கள் நம்முடைய காலின் கீழே, வறுமை நம்முடைய காலின் கீழே. நிச்சயமாக எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி, பிசாசினால் உண்டான அத்தனையும் நம்முடைய காலின் கீழே. நம் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்து பிசாசின் மேல் அவர் வெற்றி சிறந்தாராம். யாருக்காக? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவுமே. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இருக்கு. சகலவற்றை உங்கள் பாதத்தின் கீழ் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார், இவரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார், இவரே என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்புகிற என் நம்பிக்கை, இவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்தும். பிசாசுகள் உங்களை கண்டு அஞ்சும், உங்களை கண்டு பயப்படும். பிரச்சனைகள் உங்களை கண்டு பயப்படும். காரணம், சகலவற்றையும் கீழ்ப்படுத்தும் ஆற்றலும் வல்லமையும் கிறிஸ்து இயேசு சிலுவையின் மூலமாக நமக்கு மீண்டும் வாங்கி தந்திருக்கிறார். விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, எங்கள் மேல் கிருபையாயிருக்கிறவரே, கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்பவரே, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் அப்பா. நீர் நீதிமானின் ஜெபத்தை கேட்டு அதற்கேற்ற பதிலை தருகிறவரா. செம்மையானவர்களின் ஜெபத்தில் பிரியப்படுகிறவர். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உன்னதரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும். எந்த நோக்கத்தோடு அப்பா, எந்த ஏக்கத்தோடு, எந்த விருப்பத்தோடு பிள்ளைகள் இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அதை என் கிறிஸ்து இயேசு செய்து தர நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நீர் வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலம், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் மறைவிடம், ஆபத்து காலத்தில் அனுகூல துணை, எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் எனக்கு தஞ்சம் நீரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபையை அதிகமாய் நீர் ஊற்றுவீராக சுவாமி. எஸ்டர்டே
கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த நிச்சயம். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலும் நீங்கள் விசுவாசித்து சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார். இந்த உன்னதரை நோக்கி பாருங்கள். உங்களுக்குள் வாசம் செய்கிற இந்த உயிருள்ள ஜீவனுள்ள இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நிச்சயமாகவே இரட்சகராய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். அவர் தம்முடைய சிறகுகளால் உங்களை மூடுவாராம். அவரே உங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாய் இருப்பார். நிச்சயமாகவே அவர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறாராம். ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களா? என் கிறிஸ்து இயேசு உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு அவரே திடனாக பலனாக இருப்பாராம். பெருவெள்ளத்துக்கும் நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் வெள்ளம் போல வந்தாலும் உங்களை அதிலிருந்து தப்பும்படி என் கிறிஸ்து இயேசு உங்களை பாதுகாக்கும் தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே இக்கட்டு காலத்தில் அவரான கோட்டை, அவர் என் துணை என்று சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. என் உயர்ந்த அடைக்கலமே, என் கர்த்தரே, என் தெய்வமே, என் தாவரரே, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கும் தேவன் அப்பா நீங்க. நான் உம்மை முற்றிலுமாய் நம்புகிறேன். என்னை காக்கும் கரம், உம்முடைய கரம் என்னை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்கும். காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளும் தேவன் அப்பா. என் கண்மலையே, என் கோட்டையே, இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. எஸ்டர்டே சகலவற்றையும் காலின் கீழ் நீர் கீழ்ப்படுத்துகிறேன். உம்மை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீர் அவர்கள் பாதத்தின் கீழ் சத்துருக்களை, போராட்டங்களை, நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றையும் நீர் கீழ்ப்படுத்துகிறேன். சாத்தானுடைய சகல கிரியைகளையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக பிள்ளைகளின் பாதப்படியாக்கி போடுகிறேன். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் தானே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும், வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும், புது பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சாமி. சகலவற்றையும் கிறிஸ்து இயேசு என் பாதத்தின் கீழ் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னையும் என் குடும்பத்தையும் அது சூழ்ந்து கொள்ளும். எல்லா சத்துருவின் போராட்டத்திலிருந்து அவர் என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் இந்த காலை வேளையில் கேட்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இந்த காலை வேளையில் உண்மை தியானிக்கிற வேளையில தானே சப்பா அதிகமாய் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சமானது ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுக செய்யட்டும், விடுதலை உண்டாகட்டும். கட்டப்பட்ட ஜனங்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை இந்த காலை வேளையில உண்டாகட்டும் அப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே மகிமையின் ராஜா நீர் அற்புத கரத்தை நீட்டுவீராக, உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுவீராக, வியாதியின் பலவீனத்திலிருந்து என் தேவன் பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. எப்படிப்பட்ட பொல்லாத சத்துருவின் தந்திரத்திலும் இருந்து என் தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பேன். இனி இதை கேட்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில மந்திரங்களோ, தந்திரமோ, மாந்திரிகமோ, பில்லி சூனியங்களோ, ஏவலோ, எந்த கிரியைகளும், எந்த பிசாசின் தந்திரமும் பிள்ளைகளை தொட முடியாது. எல்லாம் தோற்று போகும். சகலமும் பாதத்தின் கீழ். பொல்லாத ஆவிகள் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது வெளியேறணும் அப்பா. சபிக்கப்பட்ட பிசாசுகள், விழுந்து போன தூதர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிள்ளைகளை விட்டு விலகட்டும். நான் ஜெபிக்கிறேன், அவனுடைய வார்த்தையை பேசுகிற இந்த வேளையில தானே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுவாராக. Thank you Holy Spirit. Rima shadala rabalakara ribo shidiliyantu nadi naush aktala rabala niva karadala bariyantu nadi karadiyantu nadi lidiyantu nadi namo shaktaladi niva shadala radi miyakaladi yantu nadi. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும், அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும், வெக்கப்பட்டு போகட்டும். ஐயோ, இவள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாளே, சொந்த இரட்சகர் என்று தன் வாயினால் அறிக்கை செய்கிறாளே, இனி நான் எப்படி இந்த சரீரத்துக்குள் இருக்க முடியும்? இனி எனக்கு இந்த சரீரத்தில் எந்த உரிமையும் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு பிசாசுகள் உங்களை விட்டு வெளியேறும்.
வார்த்தையை கேட்கிற பொழுதே என் தேவன் மகிமையாய் செயல்படுவார். உங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கென்று ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை நித்தம் வழி நடத்துவார். பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து, தந்திரமான மனுஷர்களிடத்திலிருந்து, கீழ்ப்படியாத மனுஷர்களிடத்திலிருந்து என் தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்களை பாதுகாப்பார். இருளின் அதிகாரங்கள் உங்கள் மேல் செயல்பட முடியாதபடி என் தேவன் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உங்களை பாதுகாப்பார். அவர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும். எப்படிப்பட்ட சாப கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். தலைமுறை சாபங்கள், பிள்ளைகளை வேதனைப்படுத்தி தொடர்ந்து பிடிக்கக்கூடிய அத்தனை சாப கட்டுகளும் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் விலகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். பலவீனனும் பலவனாக மாறுவான். படுக்கையில் அவன் வியாதி முழுவதையும் மாற்றி போடும் என் ஆண்டவர். இந்த ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தில் நிற்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசம் பெருகும் என்று சொன்னால் அசைக்க முடியாத உங்கள் கைகளை அசைத்து பாருங்கள். செயல்படாத உங்கள் கால்களை அசைத்து பாருங்கள். நடக்க முடியாத உங்கள் கால்களை தரையில் ஊன்றி நடந்து பாருங்கள். இப்பொழுதே அற்புதம் நடக்கும். அதிசயம் இப்பொழுதே உண்டாகும். உங்கள் சரீரத்தில் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். நான் வார்த்தையை பேசுகிறேன். ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறையும். இனி மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறும். நீங்கள் மீண்டும் சோதனை செய்து பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே என் இயேசு அற்புதங்களை செய்திருப்பார். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரி, மருத்துவர் எனக்கு இப்படி சொல்லிவிட்டார், இதை சரி செய்ய முடியாது, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது, இது முத்திவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இப்பொழுது என் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், உன் வியாதியிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்குவேன். உன் பலவீனத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன். அதே மருத்துவர் இனி ரிப்போர்ட்டை மாற்றி சொல்லுவார். நிச்சயமாகவே உங்களை காப்பாற்ற முடியும். இனி நீங்கள் பயப்பட வேண்டாம் என்கிற ஒரு நல்ல சாட்சியை உங்கள் வாழ்க்கையில் என் கிறிஸ்து இயேசு உண்டாக்குகிறார். இப்பொழுதே ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கட்டும். அப்பா, வேதனையோடும் மனபாரத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே மாற்றங்கள் என் கிறிஸ்து இயேசு நீர் உண்டாக்குவீராக. நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே பலவீனங்கள் நீங்கட்டும், புது பலன் சரீரத்தில் உண்டாகட்டும். அப்பா, உடைய வார்த்தை ஜீவனுள்ளது சுவாமி. நீர் உடைய வசனத்தை அனுப்புகிறீர், அவர்களை சுகமாக்குகிறீர். உடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பிசாசின் தந்திரத்திலிருந்து விடுதலை, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை, பிசாசானவன் கொண்டு வரும் பயத்திலிருந்து விடுதலை. ஒரு சகோதரி, நீங்க ரொம்ப பயந்து போய் இருக்கிறீங்க. எதை கண்டாலும் பயம், இரவு வந்தா பயம், பகலில் கூட பயம், வீட்டுக்குள் தனியா இருப்பது போது பயம், பிள்ளைகள் இருந்தாலும் பயம், உங்கள் இருதயத்தை பயம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நேரத்தில் தான் இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள என் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். உங்கள் இருதயத்தில் இருந்த பயங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சபிக்கப்பட்ட ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது சத்துருக்கள் விலகி ஓடட்டும், அசுத்த ஆவிகள் விலகட்டும். அருவருப்பான பிசாசுகள், இச்சையை உண்டாக்கும் அருவருப்பான ஆவிகள், கெட்ட சொப்பனங்களை கெட்ட எண்ணங்களையும் கொடுத்து அருவருப்பான சிந்தனைகளை கொடுத்து ஜெபிக்க விடாதபடி, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க விடாதபடி இச்சையை தூண்டுகிற பிசாசுகள் இப்பொழுதே கட்டப்படுகிறது. நிச்சயமாக பயப்படாதிருங்கள். என் கிறிஸ்து இயேசு சகலவற்றை உங்களுக்காக செய்து முடித்தவர். அத்தனை பிசாசின் கிரியிலிருந்து உங்களை அவர் விடுதலை ஆக்குவார். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே மகிமை உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை தொடும். பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை என் தேவன் கொடுப்பார். விசேஷித்த ஞானத்தின் ஆவியினாலே என் தேவன் உங்கள் பிள்ளைகளை
அவர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் கண்ணீரை காண்கின்றவர், உங்கள் புலம்பலை காண்கின்றவர், செவி கொடுத்து உங்கள் ஜெபத்தை கேட்கும் அற்புதமான ஒரு தேவன் இவர். இவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், உண்மையான தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர், தன்னை வெளிப்படுத்துகிறவர், பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துவார். தன்னை அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். உங்களோடு கூட பேசுவார், முகமுகமாய் பேசுவார். உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் காண முடியும். அற்புதமான ஒரு தகப்பன் இருதயம் கொண்டவர் பாருங்கள். என் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய எந்த உபாதைகளும் எந்த வியாதியும் விலகி போகட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகள், இரத்த நாளங்களுக்குள்ள, அதன் செல்களுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, எலும்பு வஞ்சங்களுக்குள்ள, கிட்னிக்குள்ள, கல்லீரலுக்குள்ள, மண்ணீரலுக்குள்ள, இதயத்துக்குள்ள, தொண்டை பகுதியில் லிவருக்குள்ள இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். வியாதிகளும் பலவீனங்களும் நீங்கி போக கடவுது. வலிகளும் வேதனைகளும் மறைந்து போக கடவுது. பிசாசுகள் விட்டு விலகட்டும். பிசாசினால் வந்த வியாதிகளில் இருந்து என் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் சமாதானத்துக்குரிய நாளாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் எடுக்கும் செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் அற்புதம் அடையாளங்கள் நடக்கட்டும் சாமி. அமராஜா, வியாபாரத்தில் விருத்தி, என் வெளி தேசத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். என்னோடு ஐக்கியத்துல இந்த ஊழியத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. பல தேசத்திலிருந்து ராஜா இந்த வார்த்தையை கேட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் இருதயத்தில் சமாதானத்தோடு என் தேவ ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறபடினாலே இந்த நேரத்திலும் கூட இதை கேட்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். சமாதானம் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். பிசாசுகள் அந்த இடத்துல வைக்கப்பட்டு போகட்டும். என் கர்த்தருடைய கரம் ஓங்கி நிற்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் அடையாளப்படுத்துவீராக. நல்ல சுகபலம் ஆரோக்கியத்தை தேவன் நீர் கொடுக்கணும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று விசேஷித்த நாளாக இது செயல்படட்டும். தரித்திர ஆவிகள் விலகட்டும். ஐஸ்வர்யத்தின் தேவன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. கடன் பாரங்கள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவைகள் அநேகமாக இருந்தாலும் என் தேவன் புதிய வழிகளை உண்டாக்கி பிள்ளைகளின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கண்ணீரோடு இந்த ஜெபத்தை கேட்கிற உன்னதரே, எந்த சூழ்நிலையில் எந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம் அப்பா. உன்னதருடைய கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி சகலவற்றையும் பாதத்தின் கீழ் கீழ்ப்படுத்தும் என் தேவன். உன்னதமானுடைய கரம் ஓங்கி நிற்கட்டும். இருள் விலகட்டும். வெளிச்சம் பிள்ளைகளுடைய வீட்டில் பிரகாசிக்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் என்று அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.